தேவனுக்கும் மனுஷனுக்கும் பாவத்தின் நிமித்தம், பரிசுத்த குறைவின் நிமித்தம் ஒரு பெரிய ஒரு இடைவேளி ஏற்பட்டு இருக்கிறது. இந்த இடைவேளி, மனுஷனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற இந்த உறவு, அந்த உறவு மறுபடியும் இணைக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். அவருடைய இரத்தத்தின் மூலியமாக நம்மால, நம்முடைய உழைப்பினால, நம்முடைய நீதியின் கிரியைகளால நம்மாலே சாதாரணமாக போக முடியாம, இல்லை நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போய் சேர முடியாத அந்த ஸ்தானத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலியமாக நம்ம பெற்று இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக, நம்முடைய நீதியின் கிரியைகள் மூலியமாக அல்ல. நான் சொன்னது புரிஞ்சிச்சா? ஆமென். நல்லா கவனித்து புரிந்து கொள்ளணும். ஞானஸ்நானம் எடுக்க இருக்கிறவர்கள், உங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம். You have to listen and understand very carefully. Okay? ஆமென். ஹல்லேலூயா. இப்போ இந்த ஸ்தானத்திற்கு பேரு தான் பரிசுத்த ஸ்தானம். சொல்லுங்க, பரிசுத்த ஸ்தானம். இந்த பரிசுத்த ஸ்தானத்தை நாம் நம்முடைய நீதியின் கிரியைகளால் அல்ல, இயேசு கிறிஸ்து மூலியமாக பெற்றோம். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஸ்தானத்தை முதலாவது நம்ம எதை பற்றி அறிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னா, பொசிஷனல் ஹோலினஸ், பரிசுத்த ஸ்தானம். இந்த பரிசுத்த ஸ்தானத்தை நாம் நம்முடைய நீதியின் கிரியைகள் மூலியமாக அல்ல, இயேசுவின் கிரியைகள் மூலியமாக பெற்றிருக்கிறோம். இப்போ இது இயேசு இல்லாமல் இந்த பரிசுத்த ஸ்தானம் சாத்தியம் இல்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு வாலிப பையன் இருக்கிறான். அந்த வாலிப பையனுக்கு போதிய அளவுக்கு வசதி இல்லை. சரியா? இல்லை, என்னை வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் ஸ்கூல் படிக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு டீச்சர் ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க பேர் ரூபி. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஹை ஸ்கூலில் இருக்கிற ஒரு கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸை அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க ஒரு கிறிஸ்துவ பிள்ளையாக இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க பார்ப்பாங்க யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படும் அப்படின்னு சொல்லி யோசித்து, ஒருவேளை வசதியில் குறைவாக இருக்கிற பிள்ளைகள் இருப்பாங்க, பார்க்க முடியும் அப்படின்னா அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு அவங்களுக்கு யூனிஃபார்ம் தைச்சு கொடுப்பாங்க. யூனிஃபார்முக்கு என்ன வேணுமோ அவங்க கொடுப்பாங்க. சரியா? இப்போ என் கூட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான். அவன் நல்லா படிக்கிற பையன். அவனுக்கும் எனக்கும் தான் எப்போவுமே கிளாஸில் போட்டி இருந்துகிட்டே இருக்கும் படிக்கிறதுல. ஒரு முறை அவன் நல்ல மார்க் எடுக்கும் பொழுது நான் அடுத்து, சரி நான் உன்னை விட ஒரு மார்க்கு கூடுதலாக எடுக்கிறேன் அப்படின்னா 1 மார்க்கு தான் அவன் 1 ஜாஸ்தி எடுப்பான், அடுத்த முறை நான் 1 ஜாஸ்தி எடுப்பேன். அந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கும். அவனை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கிளாஸ் அந்த மிஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த பையனை கூப்பிட்டு உனக்கு நான் யூனிஃபார்ம் தைச்சி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவனுக்கு ஒரே சந்தோஷம். அவன் நேராக என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, நேராக கிளாஸ் ரூமுக்கு என்னை கூட்டிகிட்டு போயிட்டான். என்னை கூட்டிகிட்டு போயிட்டு, இந்த மாதிரி யூனிஃபார்ம் எனக்கு தைச்சி கொடுக்குறாங்க, உனக்கும் நான் பேசிட்டு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட பேசிட்டு, எனக்கு தெரியாமலே பேசிட்டு என்னை கூட்டின்னு போய் நிற்க வச்சுட்டு, இவனுக்கும் யூனிஃபார்ம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டான். சரியா? நான் போன உடனே அந்த மிஸ் என்ன பார்க்குறாங்க, நீ வசதி வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லி நான் நினச்சேனே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாதே அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஆனாலும் அந்த டீச்சர் அவங்க நல்ல ஒரு டீச்சராக இருந்ததுனால அவங்க யூனிஃபார்ம் எல்லாம் அவங்க வீட்டில் கூப்பிட்டு எங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதெல்லாம் இது பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த யூனிஃபார்மை அவங்க எங்களுக்காக கொடுத்தாங்க. சரியா? ஒரு டெய்லரை வச்சு தைச்சு கொடுத்து அதுக்கான எல்லா தொகையும் அவங்க பே பண்ணாங்க. இப்போ அந்த ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அந்த யூனிஃபார்ம் அவங்க மூலியமாக எங்களுக்கு கிடைச்சிச்சு. அடுத்த நாள் அந்த யூனிஃபார்ம் வந்த உடனே அதை போட்டுட்டு போயிட்டு அவங்களுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அவங்க ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு அவங்க எங்களை உற்சாகப்படுத்தினாங்க. நீங்கள் இன்னும் நல்லா படிக்கணும், இன்னும் நல்லா படிங்க, உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பெருமைப்படுத்தணும் அப்படின்னாலும் நல்லா என்கரேஜ் பண்ணி அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு அனுப்புனாங்க. அந்த ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் பே பண்ணலை, அந்த யூனிஃபார்முக்கு நான் காசு கொடுக்கல, அந்த யூனிஃபார்முக்கு நான் உழைக்கலை.
அந்த யூனிஃபார்ம் வந்து வேற ஒருத்தர் மூலியமாக, வேற ஒருத்தருடைய கஷ்டம், வேற ஒருத்தருடைய வேலை, வேற ஒருத்தருடைய உழைப்பு, அதன் மூலியமாக பெற்ற ஒரு யூனிஃபார்ம். ஆனால் அது போடும் பொழுது எல்லாம் எனக்கு யாருடைய நினைவு வரும் தெரியுமா? அந்த மிஸ்ஸோடைய, அவங்களுடைய ஞாபகம் தான் எனக்கு வரும். இன்னைக்கும் ஏன் எனக்கு அந்த மனசுல இருந்துட்டே இருக்கு. அதுக்கு பிறகு நம்ம நிறைய யூனிஃபார்ம் மாற்றி இருப்போம், அதுக்கு பிறகு நிறைய நம்ம வித்தியாசமான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டிருப்போம், அதுக்கப்புறமா நிறைய அதை விட பல மடங்கு காஸ்ட்லியாக இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் நம்ம வாங்கி போட்டிருப்போம், ஆண்டவர் கொடுத்துருப்பார். ஆனால் ஏன் இன்னும் அந்த யூனிஃபார்ம் நினைவு எனக்கு வந்துட்டே இருக்கு, அவங்க செஞ்ச அந்த கிரியை எனக்கு ஞாபகத்தில் வந்துட்டே இருக்கு அப்படின்னா அவங்க அன்பினால செஞ்ச ஒரு கிரியை. அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். இந்த பரிசுத்த ஸ்தானம் என்கிறது நம்முடைய உழைப்பினால் நாம் பெற்ற ஒரு ஸ்தானம் அல்ல. இந்த ரட்சிப்பு என்கிறது நீங்கள் கிரியை செய்தோ அல்லது 4 பேருக்கு நம்ம உதவி செய்தோ, இல்லை நானே பிறந்ததிலிருந்து உண்மை உத்தமம் உள்ளவனாய் வாழ்ந்து வந்தேன் என்பதின் மூலியமாக பெற்ற ஒரு ஸ்தானம் அல்ல. மனுஷனாலே பெற முடியாத அந்த ஸ்தானத்தை இயேசுவின் இரத்தத்தின் மூலியமாக நம்ம பெற்றோம். இதுதான் பரிசுத்த ஸ்தானம். இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் மட்டுமே போடக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸு, அவர் மட்டுமே போடக்கூடிய, அவருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸு, அவரால் மாத்திரமே பெற்றுக்கொள்ள கூடிய ஒரு ட்ரெஸ்ஸை நமக்கு ஆண்டவர் கொடுத்துட்டார். இப்போ நம்ம போட்டு இருக்கிறது நம்ம ட்ரெஸ்ஸு கிடையாது, இயேசுனுடைய ட்ரெஸ். இப்போ நம்ம போட்டு இருக்கிற இந்த பரிசுத்தம், இப்போ நான் இருக்கிற இந்த ஸ்தானம் என்னுடைய ஸ்தானம் அல்ல, இயேசுவின் ஸ்தானம். புரிஞ்சிச்சா? இயேசுவின் பரிசுத்தம். அதனால இந்த பரிசுத்த ஸ்தானம் என்கிறது நான் பெற்றது அல்ல, எனக்கு கொடுக்கப்பட்டது.